எல்லாருக்கும் வணக்கம். சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயோட விலை $100 பெர் பேரல் அப்படிங்கிற அளவுக்கு உயர்ந்து அங்கேயே ஸ்டெபிலைஸா இருக்கு. சோ அதோட தாக்கம் அப்படிங்கிறது நேத்து அமெரிக்க பங்கு சந்தையிலையும் எதிரொலிச்சிருந்தது. நாஸ்டாக் 100 1.5% மேல சரிஞ்சு 24,500 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் பண்ணிருக்காங்க. நாஸ்டாக் 100 மட்டும் கிடையாது, டவ் ஜோன்ஸ், S&P 500 இந்த மாதிரியான அமெரிக்கால இருக்கிற எல்லா இண்டெக்ஸுமே நேத்து இந்த ஆயில் சர்ஜ் ஃபியர்ஸ்னால ஸ்லைட் ஆயிருந்தது. இந்தியன் மார்க்கெட்ல எஃப்ஐஐ டிஐ டேட்டா எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நேத்து எஃப்ஐஐஸ் அவங்களோட செல்லிங்கை இன்டென்சிஃபை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7,050 கோடி ஒர்த் ஆஃப் ஷேர்ஸை மார்க்கெட்ல எஃப்ஐஐஸ் செல் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்துல டிஐஐஸ் 7,450 கோடி ஒர்த் ஆஃப் ஷேர்ஸை பை பண்ணி மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. டிஐஐஸ் தொடர்ந்து மார்க்கெட்ல பை பண்ணிட்டே இருந்தாலும் மார்க்கெட்டோட சரிவு அப்படிங்கிறத அவங்களால தடுத்து நிறுத்த முடியல. இன்னைக்கு ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி ஓபன் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, கிஃப்ட் நிஃப்டி இப்ப வரைக்குமே 200 பாயிண்ட் கிட்ட நெகட்டிவா தான் இருக்கு. சோ மார்க்கெட் இன்னைக்குமே நெகட்டிவா ஓபன் ஆகிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது தான் அதிகமா இருக்கு. நேத்து சென்செக்ஸ்ல எக்ஸ்பைரி இருந்ததுனால நடுவுல ஒரு ரிகவரி அப்படிங்கிறது டெம்பரரியா நடந்துச்சு. பட் இன்னைக்கு இந்த ஃபால் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நிப்டி ஒரு 1.5% கிட்ட கரெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கு. சோ டெக்னிக்கலா எப்படி இதோட நிப்டியோட வியூ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 23,500 அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட். சோ அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா செல்லிங் இன்டென்சிஃபை ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எது வரைக்கும் ஆகும் அப்படின்னா 23,000 அப்படிங்கிறது ஒரு அடுத்த மேஜர் சப்போர்ட். சோ 23,000 வரைக்கும் நிப்டி ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் பேங்க் நிப்டி போய் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து பேங்க் நிப்டி அப்படிங்கிறது ஒரு வாரமாகவே சரிவுல தான் இருக்கு. அதுல 54,200 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டா இருக்கு. சோ அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா பேங்க் நிப்டிலுமே பிரஷர் அப்படிங்கிறது மவுண்ட் ஆகும். வெலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 21க்கு மேலதான் இருக்கு. சோ அது மார்க்கெட் வீக்கா தான் இருக்கு அப்படிங்கறது தான் நமக்கு சொல்லுது. சோ மார்க்கெட்டோட அப்வர்ட் சைக்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா 23,700 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். சோ அதை பிரீச் பண்ணி 24,000 எப்ப கடக்குதோ அப்பதான் மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் மவுண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸ் என்ன வேர்ல்ட் ஃபுல்லா அப்படிங்கறத பார்க்கலாம். நாம நேத்து வீடியோல பார்த்திருந்தோம், உலகத்தில் இருக்கிற ஐஇஏ, ஜப்பான் இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் அவங்களோட ஆயில் ரிசர்வ் மார்க்கெட்ல ரிலீஸ் பண்றத பத்தி அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. இப்போ அமெரிக்கா இந்த ஆயில் பிரைஸ் சர்ஜ்னால அதை மீட் அவுட் பண்றதுக்காக அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் ஆயில் ரிசர்வ்ல இருந்து 172 மில்லியன் பேரலை மார்க்கெட்டுக்கு நாங்க ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி குளோபல் ரிசர்வ்ஸ் மார்க்கெட்டுக்கு வர்றது அப்படிங்கிறது இந்த சப்ளைட்ட ஓரளவுக்கு சாஃப்டன் பண்ணும். பட் இந்த டிஸ்ட்ரப்ஷன் அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்துச்சு அப்படின்னா ஆயில் இப்போ $100 பெர் பேரல் இருந்து $150 பெர் பேரல் வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஈரானோட புது சுப்ரீம் லீடர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை பிளாக் பண்ணதை நாங்க தொடர்ந்து பண்ணதான் போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இப்போதைக்கு அதை ஓபன் பண்ற எந்த முடிவும் நாங்க எடுக்கல. அது மட்டும் இல்லாம எங்க வளைகுடா பிரிவுகள்ல இருக்கிற அமெரிக்கன் பேசிஸை யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அந்த கண்ட்ரிஸ் மேல அட்டாக்கையும் நாங்க தொடர்ந்து பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காரு. சோ இப்போதைக்கு இந்த ஆயில் டிஸ்கஷன் குறையறதுக்கான எந்த அறிகுறியுமே இல்ல. சோ ஆயில் பிரைஸ் தொடர்ந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் நமக்கு இதுல இருந்து தெரியுற ஒரு விஷயமா இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் வீக் அமெரிக்கால ஃபெட் மீட்டிங் இருக்கு. சோ இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற முடிவை அந்த மீட்டிங்கோட எண்ட்ல ஃபெட் சொல்லுவாங்க. சோ அந்த மீட்டிங் மார்ச் 17 to 18 நடக்க போகுது. ட்ரம்ப் நேத்தே மீட்டிங்க்கு முன்னாடியே ஃபெட்டோட சேர்மனான ஜெரோம் போல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணணும் இமிடியேட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் ஆனா அனலிஸ்ட் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இந்த வார்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அமெரிக்கால இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது அவங்களோட அந்த டார்கெட்டான 2%க்கு மேலதான் இருந்துச்சு. சோ இப்போ இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆனதுனால இன்ஃபிளேஷன் இன்னமும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால ஃபெட் ரேட் கட் பண்றதுக்கான சான்சஸ் இந்த மார்ச்ல ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல இந்த புது கவர்னரான கெவின் வாஷ் ஜூன்ல வந்ததுக்கு அப்புறம் யுஎஸ் ஃபெட்
ரேட் கட்டை வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் எக்கானமிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்கா வந்து என்ன பண்ண போகுது இந்த மார்ச்ல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஜூன்ல வந்து அவங்க ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு கோல்டு எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் நாம வந்து வாட்ச் பண்ணணும். இன்னைக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு வந்து 1% மேல கரெக்டா இருக்கு. $5100 அப்படிங்கிற அந்த லெவல்ல வந்து கோல்டு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்து இந்தியால இந்த எல்பிஜி சிலிண்டரோட ஷார்டேஜ் அப்படிங்கிறது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. அதுவும் குறிப்பா இந்த கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ற எல்பிஜி ஷார்டேஜ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கிறதுனால ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் இது எல்லாமே வந்து ஹெவியா வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த சைடு வந்து ஒரு சப்ளைவை ஈஸ் பண்றதுக்காக 19 kgல வந்து கமர்ஷியல் எல்பிஜி சிலிண்டர்ஸ் வந்து நாங்க ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டொமஸ்டிக் எல்பிஜில வந்து புக்கிங் சைக்கிள்ல இன்னொரு சேஞ்ச் வந்து பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 21 நாளா இருந்த புக்கிங் சைக்கிள் வந்து 25 நாளா இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு வந்து அந்த 25 நாள் அப்படிங்கறத 45 நாளா வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ கிராமப்புறத்துல இருக்கிற வீடுகள்ல வந்து 45 நாளைக்கு ஒருக்க தான் வந்து இனிமே கேஸ் வந்து புக் பண்ண முடியும். சிட்டில இருக்கீங்க அப்படின்னா 25 நாளைக்கு ஒருக்க வந்து நீங்க கேஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த எல்பிஜி சிலிண்டரோட ஷார்டேஜ் அப்படிங்கிறது ஆபீசர்ஸையும் வந்து பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு. HCL டெக் வந்து அவங்களோட எம்ப்ளாயிஸை ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிருக்காங்க ஒரு 2 நாளைக்கு. சோ அடுத்தடுத்து இந்த சிச்சுவேஷன் தொடரும் பட்சத்துல நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கு. அடுத்து ஸ்டாக் ஸ்பெசிபிக் நியூஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். எஸ் பேங்கோட புது MD and CEO வந்து வினய் டோன்சே அப்படிங்கிறவர் வந்து RBI வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவர் வந்து பேங்க்ல வந்து ஜாயின் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த பேங்க் கடந்த ஒரு மாசத்துல 10% கிட்ட கரெக்டா இருக்கு. ஆல்ரெடி பேங்க் நிஃப்டியே வந்து பிரஷர்ல இருக்கிறதுனால இந்த பேங்க் ஷேருமே வந்து ஃபால்ல தான் இருக்கு. இந்த கம்பெனியோட ஹிஸ்டரி இப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து இஷ்யூஸ்லாம் இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஷார்ட் அவுட் ஆகி ரன் ஆயிட்டு இருக்கிற ஒரு பேங்கா தான் இருக்கு. ஸோ இதுல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது எப்பவுமே கொஞ்சம் ஒரு ரிஸ்கான ஒரு ஏரியா தான். பட் ஆனா நான் வந்து பர்சனலா இந்த ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பானோட அந்த சுமிட்டோமோ பேங்க் வந்து RBI அப்ரூவல் வாங்கிட்டு 25% ஸ்டேக் வந்து இந்த பேங்க்ல பில் பண்ணிருக்காங்க. சோ அதனால இந்த பேங்க்ல அடுத்தடுத்து growth வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். பட் இது வந்து ஒரு 3 to 5 இயர்ஸ் ஆகலாம் இந்த growth வந்து விசிபிள் ஆகிறதுக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் இவங்க வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறத நாம வந்து ஃபாலோ பண்ணணும். அடுத்து மார்க்கெட்டே வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும் போதும் கோல் இந்தியா ஷேர் பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு மாசத்துல 10% கிட்ட ஏறி இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோல் பிரைஸ் வந்து கொஞ்சம் ஹையரா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல இருக்கிற ஷார்டேஜ்னால கோலுக்கான டிமாண்டும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து கோல் இந்தியா ஷேருக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸா வந்து வந்திருக்கு. அடுத்து டிவிஎஸ் மோட்டார் அவங்க புதுசா ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஆர்பிட்டர் V1 அப்படின்னு சொல்லி. ஸோ ஆல்ரெடி இருக்கிற அவங்க EV போர்ட்ஃபோலியோ வந்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மல் வெஹிக்கிளோட பிரைஸ் வந்து 84,500 அப்படிங்கிற மாதிரி பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேட்டரி as a சர்வீஸ் அதாவது பாஸ் மாடல்ல பார்த்தோம் அப்படின்னா 50,000 அப்படிங்கிற மாதிரி பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த பாஸ் மாடல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா நீங்க வண்டி வாங்கும் போது அதோட பேட்டரிக்கு வந்து ஃபுல்லா பே பண்ண தேவையில்ல. நீங்க மாசம் மாசம் யூஸ் பண்ணிட்டு அந்த பேட்டரியை வந்து ரெண்டலா வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கான சார்ஜஸ் மாசம் மாசம் வந்து பே பண்ணா போதும். இந்த 50,000 அப்படிங்கிறது வண்டிக்கான காசு தான் தவிர அந்த பேட்டரிக்கான காசு கிடையாது. ஸோ இதுவுமே வந்து அவங்க லான்ச் பண்ணிருக்கிறதுனால சேல்ஸ் வந்து பிக்கப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோவுமே விடாவோட அந்த சேல்ல வந்து இந்த மாதிரியான பாஸ் மாடலை வந்து அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து கடந்த ஒரு வாரத்துல 10% கிட்ட கரெக்டா இருக்கு. ஆட்டோ இண்டெக்ஸ்ல இருக்கிற எல்லா ஷேர்லயுமே செல்லிங் பிரஷர் அப்படிங்கிறது மவுண்ட் ஆயிட்டே இருந்தது. பட் இந்த 10% ஃபாலுக்கு அப்புறமும் இந்த கம்பெனியோட PE போய் பார்த்தோம் அப்படின்னா 56 கிட்ட இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த ஷேர் வந்து ஒரு ஓவர் வேல்யூட் ஷேரா இருக்கு. இதோட கம்பேர் பண்ணும்போது டாடா மோட்டார்ஸ் அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள், பேசஞ்சர் வெஹிக்கிள் அந்த செக்மெண்ட் வந்து கொஞ்சம் ஒரு வேல்யூ பையா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியனா இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு மார்னிங் மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த ஷேர் ரிலேட்டட் அண்ட் ஓவரால் எக்கானமி நியூஸ். மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் பிரஷர்ல தான் இருக்கும். மார்க்கெட்டோட பாட்டம் வந்து எங்க போய் ஃபிக்ஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா எங்கெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அங்க ஸ்டாகர்ட் மேனர்ல அக்குமுலேட் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான ஒரு வாலடைல் டைம்ல நம்மளால பண்ண முடியாத ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா ரிசர்ச் பண்ணுங்க.
ஒரு செபி ரிசர்வ் ரேட்டை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஒரு ட்விட்டர் பேஜ் இருக்கு, அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் இருக்கு. உடனுக்குடன் வந்து நீங்க செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.